அனைவருக்கும் வணக்கம். இந்திய மக்கள் அனைவருக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவரும் இந்திய மக்களுக்கும் நன்றி, வணக்கம். தற்சமயம் அலகாபாத்தில் கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அமாவாசை நாள் நடந்து பக்தர்களின் சங்கமம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் அதில் கூட்ட நெரிசலில் தவறி விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். இன்று தினமலரில் ஹெட்டிங்கில் இந்த நிகழ்ச்சியை போட்டிருக்கிறார்கள். இது ஒரு டெமோக்காக சொல்கிறேன். இது ஏன் நடக்கிறது, நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். நான் 1978 நான் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணியாற்றி 2016 ரிட்டையர் ஆனேன். நான் 80, 92, 2004, 2016 கும்பகோணத்தில் மகாமகம் டியூட்டிக்கு சென்று நான் ஓய்வு பெற்றிருக்கேன். அதில் ஒரு 2004 போன போட்டாவை நான் காண்பிக்கிறேன். 2004 இந்த கூட்டத்தில் நானும் என் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். 2004 இது எதற்குன்னா உங்களுக்கு சாட்சிக்காக காமிக்கிறேன். நல்லா பாருங்க. 2004 கும்பகோணம் மகாமகம் குளம். அடுத்தபடியாக அதில் 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர் வரவில்லை. அதே மாதிரி 1992 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்தார்கள். பட் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக நிறைய கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம். 100 பேர் குளத்துக்குள்ள முயற்சி. அதுபோல் ஏன் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும்? அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வரவில்லை. ஆன்மீக வழியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் வரக்கூடாது என்பது அவருடைய நியாயமான தீர்ப்பு. அப்பொழுதே அவர் பல்லாண்டு பாட்டு பாடியிருக்கிறார். என்ன பாட்டு? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அடுத்தபடியாக இது ஒரு டெமோக்கா ஒரு பாடுற பாட்டுனால சொல்லியிருக்கிறேன். மற்றும் நம்ம இந்தியாவினுடைய நதி, அனைத்து நதிகள், எத்தனையோ நதிகள் இருக்கிறது. அந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை 1896 அலௌன்ஸ் பண்ணினார்கள். அதுதான் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீரில் ஜீலம் நதி உற்பத்தி ஆகிறது. காவேரி, தாமிரபரணி, தாமிரபரணி ஆறுங்கு திருநெல்வேலியில் உள்ள ஒரே டிஸ்ட்ரிக்டில் உருவாகி ஒரே டிஸ்ட்ரிக்டில் கடலில் போய் சேர்கிறது. வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. மற்றும் மதுரையில் வைகை, கர்நாடகத்தில் காவேரி, தமிழ்நாட்டிலும் கலந்து கலக்கிறது. மற்றபடி எத்தனையோ நதிகள் இருக்குது. கிருஷ்ணா, கோயம்புத்தூர் நொய்யல், காவேரி, வைகை, நர்மதா, மணிஷ், பிரம்மபுத்திரா, சிந்து, சபாபதி, கோதாவரி, சபர்மதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, இப்படி எத்தனையோ நதிகள். நாட்டில் கிட்டத்தட்ட 100 நதிகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி யூடியூப்பில் போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எத்தனையோ நதிகள். கங்கா, யமுனா, சரஸ்வதி, அதான் கும்பமேளாவில் ஆறுகள் கலக்கும் இடத்தில் சேர்வதால் அதில் போய் ஸ்நானம் பண்ணுகிறார்கள். நாம் ஆறுகளை தேசியமயமாக்கிவிட்டு அந்தந்த ஸ்டேட்டில் தேசியமயமாக்கி நதிகள் சேர்த்தால் அடுத்தபடியாக 6 மாதம் 12 வருஷத்துக்கு கூட மகாமகம் நடத்தி அந்தந்த டிஸ்ட்ரிக்டிலும் ஸ்டேட்லையும் குளித்தால் விமோச்சனம் கிடைக்குமேங்கிறது என்னுடைய ஐடியா. உலகம் உருண்டை, அதில் தண்ணி உற்பத்தி ஆகிறது, அதுவும் உருண்டை தான். எங்கே போய் குளித்தாலும் ஒன்று தான். முங்குனா உடனே மோச்சம் கிடைக்கிறது, எங்கே வேணாலும் குளிக்கலாம். மனசு நல்லா இருந்தால் எல்லா பக்கம் மோச்சம் தான்.
நம்ம அங்கே போய் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு நம்மளும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இதனால் எவ்வளோ வாழ்வாதாரம் கெடுதல்ங்கிறது நம்மளாம் புரிஞ்சுக்கணும். ஆசைகள் இருக்கும், எல்லா இடத்துலையும் போய்கிட்டு வரலாம், ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துக்கும். நான் டியூட்டி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். 80, 92, 2004, 2016 இதில் நான் மகாமகம் டியூட்டி பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி கும்பமேளா அதில் 1980, 89, 2001 அலகாபாத்தில் டியூட்டி பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி பஞ்சாப் டியூட்டி 1984 இந்திரா காந்தி மறைந்த இந்திரா காந்தி முதல்வர் அவர்கள் அக்டோபர் 31 திங்கட்கிழமை அன்று ஷூட்டிங்கால் செய்யப்பட்டார். பஞ்சாப்லேயும் டியூட்டி பார்த்துருக்கிறேன். நான் ஜம்முவில் பார்த்துருக்கேன், காஷ்மீரில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஆறுகளை நினைச்சிட்டா மக்கள் ஜனத்தொகைகள் சேர்ந்தால் கூட அந்தந்த ஸ்டேட்டில் முடிஞ்ச எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. இது எனக்கு மனசில் பட்டதை சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மற்றபடி இது யார் செய்யணுமோ கவர்மெண்ட்டு தான் செய்யணும். அனைத்து மதங்களும் சேர்ந்து செஞ்சால் ஒற்றுமையாய் வாழ்ந்ததாலே உண்டு நன்மையை, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையை. ஒற்றுமையாய் வாழ்ந்ததாலே உண்டு நன்மையை, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையை. என் மனசில் பட்டதை சொல்லணும்னு நினச்சி இன்னைக்கு சொல்லிட்டேன். தவறுதலாக இருந்தால் குற்றம் தான் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் HPM எம்ஜிஆர் சாங் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள். இதுதான் வரலாறு. அப்போ தான் நாடு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.